சுரேந்திரன் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 5 லட்சம் பேர் வேட்புமனு தாக்கல். அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது. தில்லியில் அதிமுக எம்பிக்கள் பேரணி. பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்க திட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகள் நாளை பதவியேற்பு. இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் தொடர் ரத்து. லோதா குழு நடவடிக்கையால் பிசிசிஐ முடிவு என தகவல். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து தில்லியில் அதிமுக எம்பிக்கள் பேரணியாக சென்று பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கின்றனர். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக பிரதமர் மற்றும் மத்திய நீர்வள அமைச்சர் உமா பாரதி ஆகியோரை அதிமுக எம்பிக்கள் இன்று சந்திக்க திட்டமிட்டிருந்தனர். அப்பொழுது தமிழகத்தின் கோரிக்கையை வலியுறுத்தும் அவர்கள் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் டெல்டா மாவட்டத்தில் பயிர்கள் வாடி வருவது பற்றி அவரிடம் விளக்கி கூற திட்டமிட்டனர். மத்திய அமைச்சர் உமா பாரதியையும் சந்திக்க அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் உமா பாரதியை சந்திக்கும் அவர்கள் அதன் பின்னர் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளனர். இதனிடையே இவர்களை சந்திக்க பிரதமரோ உமா பாரதியோ நேரம் ஒதுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக எம்பிக்கள் தில்லியில் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. காவிரி பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. அதில் 4ஆம் தேதிக்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதும் அதில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அணைகளின் உண்மை நிலையை கண்டறிந்து 6ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்றை தாக்கல் செய்த மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றிய பின்னரே அதை அமைக்க முடியும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வாரியத்தை அமைக்குமாறு உத்தரவிட முடியாது என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் முகுல் ரோத்கி நேற்று வாதிட்டார். அப்படியானால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முன்பு ஒப்புக்கொண்டது ஏன் என நீதிபதிகள் கேட்டபொழுது அப்பொழுது ஒப்புக்கொண்டது தவறுதான் என ரோத்கி ஒப்புக்கொண்டார். ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சினை எழுந்ததன் அடிப்படையில் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுவிட்டால் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என அரசியல் சாசனம் 262வது பிரிவு சொல்வதாகவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரைதான், கட்டளை அல்ல, அதை ஏற்பதும் மறுப்பதும் மத்திய அரசின் விருப்பம் எனவும் முகுல் ரோத்கி நேற்று தெரிவித்தார். செப்டம்பர் 20 மற்றும் 30ஆம் தேதிகளில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் இந்த மனு தொடர்பான அவசர விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் நாளை பதவியேற்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உத்தரவிட்டுள்ளார். நீதிபதிகள் வி. பார்த்திபன், ஆர். சுப்பிரமணியன், எம். கோவிந்தராஜ், எம். சுந்தர், ஆர். சுரேஷ்குமார், ஜே. நிஷாபானு ஆகியோர் உள்பட 15 நீதிபதிகள் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுடன் எம். எஸ். ரமேஷ், எஸ். எம். சுப்பிரமணியன், அனிதா சுமந்த், எம். ஏ. பஷீர் அகமது, டி. ரவீந்திரன், எஸ். பாஸ்கரன், பி. வேல்முருகன், ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் சி. வி. கார்த்திகேயன் ஆகியோரும் குடியரசுத் தலைவரால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பெற்றுள்ளனர். அதன்படி புதிய நீதிபதிகள் 15 பேரும் நாளை காலை 10:30 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ். கே. கவுல் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முனைப்பாக நடைபெறும் நிலையில் நேற்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. தமிழகம் முழுவதும் 4,97,000 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. அந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மாநில தேர்தல் ஆணையர் பே. சீதாராமன் தலைமையில் தொடங்க உள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது.
இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நேற்று மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த வேட்புமனு தாக்கலில் மொத்தம் தமிழகம் முழுவதும் 4,97,840 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மாநகராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு 9,589 பேரும், நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 20,747 பேரும், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 38,131 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல ஊராட்சி ஒன்றியங்களை பொறுத்தவரை மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 4,485 பேரும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு 37,407 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு மட்டும் 75,440 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல கிராம வார்டு உறுப்பினர்களை பொறுத்தவரை 3,12,46 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மொத்தம் 4,97,840 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் உள்ளாட்சி தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம், அதாவது அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில தேர்தல் ஆணையத்தில் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சையது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியுடனான கிரிக்கெட் தொடரை கிரிக்கெட் வாரியம் ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா வந்திருக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியுடன் இந்திய அணி 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அவற்றில் 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் லோத்தா குழுவின் பரிந்துரைப்படி இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் வங்கி கணக்குகளை முடக்குவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதனை அடுத்து நியூசிலாந்து அணியுடனான கிரிக்கெட் தொடர் பாதியிலேயே முடிவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய லோத்தா குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி லோத்தா, நியூசிலாந்து தொடரை ரத்து செய்யும் அவசியம் எதுவும் தற்பொழுது எழவில்லை என்று தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பாரமுல்லா தாக்குதலை தொடர்ந்து பூஞ்ச் பகுதியில் 2 இடங்களில் தாக்குதல் தொடுத்த பாகிஸ்தான் ராணுவம் குல்காம் பகுதியில் காவல்துறையின் 5 துப்பாக்கிகளை திருடிச் சென்றது. காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் இந்திய ராணுவ முகாம்கள் மீது நடந்த தற்கொலை தாக்குதல் முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று பூஞ்ச் பகுதியில் சவுஜியான், மாண்டி, ஷாபூர் பகுதிகளில் தானியங்கி துப்பாக்கிகள், சிறிய ரக ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் குல்காம் மாவட்டம் சம்னு கிராமத்தில் காவல்துறையின் 5 துப்பாக்கிகளை தீவிரவாதிகள் திருடிச் சென்றுள்ளனர். இதற்கிடையே பாரமுல்லா தாக்குதலில் வீர மரணமடைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் நிதினின் இறுதி சடங்கு ராணுவ மரியாதையுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா மாவட்டத்தில் நடைபெற்றது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவலை அடுத்து இந்திய ராணுவத்தினர் கடந்த 28ஆம் தேதி தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து எல்லையில் பதற்றம் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவ்வப்பொழுது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நௌஷேரா அருகே கல்சியான் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கடந்த 36 மணி நேரத்தில் 6வது முறையாக எல்லை பகுதியில் ஊடுருவி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியாவில் செயல்படும் தங்கள் நாட்டு தீவிரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் முடுக்கிவிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். देखिए, पाकिस्तान की स्थिति काफ़ी गंभीर है, लेकिन अब मेरा ख्याल पाकिस्तान जाग गया है. उनके लोग जो भारत में हैं उनको एक्टिवेट कर रहे हैं, तो ये लग रहा है अब हमको देखना पड़ेगा. बॉर्डर में तो सुरक्षा हो गया, बॉर्डर क्रॉसिंग मुश्किल हो रहा है, लेकिन फायरिंग शुरू कर दी. पुंछ में फायरिंग करेंगे, बाकी जगह पे तंगदर वगैरह में फायरिंग करेंगे. காஷ்மீரின் லடாக் பகுதியை யூனியன் பகுதியாக அறிவிக்க கோரும் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காஷ்மீருக்கு இந்த ஆண்டில் 4வது முறையாக சென்றுள்ள ராஜ்நாத் சிங் காஷ்மீரின் லடாக் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். லே நகரில் நேற்று அரசியல் கட்சிகள், மதம், பண்பாடு, வணிகம் சார்ந்த 40க்கும் மேற்பட்ட தூதுக்குழுவினர் அவரை சந்தித்தனர். அனைவரும் ஒருமனதாக லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார். இன்று காலை மேலும் பல சந்திப்புகளில் பங்கேற்க உள்ள ராஜ்நாத் சிங் அதன் பின் கார்கில் செல்ல இருக்கிறார்.
அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் பிரதமர் லீ ஷென் லூங் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார். சிங்கப்பூர் நாட்டின் பிரதமரான லீ ஷென் லூங் அவரது மனைவி ஹோசிங் மற்றும் சிங்கப்பூர் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழுவுடன் நேற்று தில்லி வந்தார். இந்திரா காந்தி விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூதரக மரபை மீறி அவர் தனி பேருந்து ஒன்றில் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பயணமானார். இன்று பிரதமர் மோடி அளிக்கும் விருந்தில் சிங்கப்பூர் பிரதமர் பங்கேற்க உள்ளார். அதைத் தொடர்ந்து இருதரப்பு பேச்சு மற்றும் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. 5, 6 ஆகிய தேதிகளில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூருக்கு சிங்கப்பூர் பிரதமர் பயணம் செய்ய உள்ளார். தமிழக மீனவர்கள் 5 பேர் விடுதலை. ரணில் விக்ரமசிங்க இந்திய வருகையை அடுத்து இலங்கை அரசு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தாம் தலையிடவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் தலையிடவில்லை என்றும் தமது ஆதரவாளர்கள் நல்ல காரியங்களை மட்டுமே தொடர்ந்து செய்து வருவதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் கேட்ட வேறு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க அழகிரி மறுத்துவிட்டார். நான் எதில் தலையிடல. நீங்க தான் சொல்றீங்களே தவிர நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்க தான் கேட்குறீங்க, நீங்களே தான் பதில் சொல்றீங்க. நீங்களே ஆதரவாளர் நல்லது தான் பயன்படுவோம். கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 5 பேரையும் அவர்களின் ஒரு படகையும் விடுவிப்பதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இதுபற்றி புதுக்கோட்டை செய்தியாளர் முத்து பழம்பதி தொலைபேசி வழியே தரும் விரிவான தகவல்களை கேட்போம். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க நேற்று கடலுக்கு சென்றனர். இதில் செல்வம் என்ற மீனவருக்கு சொந்தமான படகில் சென்ற 5 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் 5 பேரையும் கைது செய்து காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்றனர். மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர்களை விடுவிப்பதாக இலங்கை கடற்படை அறிவித்தது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகை எடுத்து நல்லிணக்கத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 5 பேரை விடுவித்ததாக இலங்கை கடலோர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் மீனவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுபமுத்து பழம்பதி. திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பஞ்சாவடியில் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்பும் வாகனத்திலிருந்து 1,18 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க தனிப்படை காவல்துறையினர் திருநெல்வேலி விரைந்துள்ளனர். ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்புவதற்காக தனியார் ஏஜென்சி ஒன்று 2,29 லட்சம் ரூபாயை வாகனத்தில் எடுத்து சென்றது. வழியில் பல்வேறு ஏடிஎம்களில் 1,10 லட்சம் பணத்தை நிரப்பிய பின் இந்த வாகனம் திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பஞ்சாவடி பேருந்து நிலையம் எதிரே உள்ள பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக நின்றது. பணத்துக்கான பொறுப்பு அலுவலர்களான சதீஷ், பாபு என்ற 2 பேர் ஏடிஎம்முக்குள் நுழைந்தனர். அப்பொழுது வாகன ஓட்டுநர் இசக்கி பாண்டி உடனிருந்த பாதுகாவலர் ஜோயல் முல்லாவை தேநீர் குடிக்க அழைத்து சென்றார். பிறகு ஜோயல் முல்லாவை தனியே விட்டுவிட்டு வாகனத்தில் இருந்த 1,18 லட்சம் ரூபாய் பணத்துடன் வாகனத்தை அவர் ஓட்டி சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சதீஷ், பாபு ஆகியோர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். திருவேற்காடு காவல்துறையினர் தேடிய பொழுது வாகனம் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் ஆளின்றி நிற்பதையும் உள்ளே இருந்த பணத்தை காணவில்லை என்பதையும் கண்டுபிடித்தனர். காவல்துறையினர் 5 தனிப்படை அமைத்து ஓட்டுநர் இசக்கி பாண்டியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தனிப்படை காவல்துறையினர் அது தொடர்பான விசாரணைக்கு திருநெல்வேலி விரைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடற்கரை கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனைக்கு அரசு உதவ வேண்டும் என தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியட்நாம் நாட்டில் 5வது ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் கபடி போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றது. இந்த அணியில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் சோலை பாண்டியபுரத்தை சேர்ந்த அந்தோணி அம்மாளும் இடம்பெற்றிருந்தார். அவருக்கு நேற்று திருப்பூரில் தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பன்னாட்டு போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ள அந்தோணி அம்மாளுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கபடி கழக பொதுச் செயலர் சபியுல்லா கோரிக்கை விடுத்தார்.
50 ஏசியன் பீச் கபடிக்கு வந்து வியட்நாமில் நடந்த மேட்சுக்கு வந்து போயிட்டு வந்தேன். இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இந்தியாவுக்காக விளையாடினாலும் நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணுன்னு நினைக்கிறப்போ பெருமையாக இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து எனக்கு வேலை வாய்ப்புகள் இதுமாரி கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸுக்கும் என் குடும்பத்துக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். பீச் ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டி வியட்நாமில் நடைபெற்றது. அந்த போட்டியிலே தமிழகத்தின் சார்பிலே அந்தோனியம்மாள் என்கின்ற பெண் வந்து விடாமுயற்சினால் அந்த பெண் அந்த பீச் கபடியில் கலந்துக்கிட்டு தங்கம் வென்றுள்ளார்கள். அவரோட குடும்ப சூழ்நிலை கருதி அந்த பெண் படித்த பின் அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பளம் பிடிப்பு தொடர்பான ஆவணங்களை தராததை கண்டித்து அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கான ஆவணங்கள் எதையும் ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று காலை முதல் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அதிக கூலி கேட்பதை கண்டித்து ஈரோட்டில் உள்ள 100க்கும் அதிகமான சரக்கு லாரி புக்கிங் அலுவலகத்தினர் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சரக்குகள் தேக்கமடைந்துள்ளது. ஈரோட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு மஞ்சள், எண்ணெய், ஜவுளி மற்றும் கால்நடை தீவனங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் வட மாநில சரக்கு லாரி புக்கிங் அலுவலகத்தில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 1000க்கும் அதிகமானோர் கூலி உயர்வு கோரி அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புதிய ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து பொருட்களை கையாள அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சரக்கு லாரி புக்கிங் அலுவலர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இப்போ கூலி ஒப்பந்தம் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா கூலி ஒப்பந்தம் போடுறதுங்க. 88 ரூபா கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 120 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போன 15ஆம் தேதியே பேச்சு வருதுங்க. இப்போ வந்து கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் 120 ரூபா கூலி கொடுத்தா நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போங்க. நாங்கள் வேலையை நிறுத்தம் பண்ணல. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிலேருந்து இங்கே லோடு இறக்க வந்திருக்கோம். இங்கே ஸ்ட்ரைக்கிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியல. இப்போ வந்திருக்கோம், இறக்காமல் நிப்பாட்டியிருக்காங்க. என்ன செய்யலாம்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். ரிட்டர்ன் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் நகை மற்றும் பணத்துக்காக 8 பேரை கொலை செய்த கொலையாளி சப்பானியை மேலும் 3 நாள் போலீஸ் காவலில் காவல்துறை எடுத்துள்ளது. திருச்சி திருவெரும்பூர் அடுத்த கிருஷ்ணசமுத்திரத்தை சேர்ந்தவர் சப்பானி. நகை மற்றும் பணத்துக்காக உறவினர், நண்பர்கள் 8 பேரை இவர் கொலை செய்து வாய்க்கால் ஓரங்கள் மற்றும் முட்புதர்களில் புதைத்தது அண்மையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட சப்பானியை திருவெரும்பூர் காவல்துறையினர் ஏற்கனவே 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்பொழுது கூத்தாப்பர் கிருஷ்ணசமுத்திரம் பகுதிகளில் சப்பானியால் கொலை செய்யப்பட்ட 6 பேரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. இந்நிலையில் சப்பானி நேற்று திருச்சி குற்றவியல் 6வது நீதிமன்றத்தில் நீதிபதி ஹக்கீலா முன் நேர் நிறுத்தப்பட்டார். மீதமுள்ள 2 பேரின் உடல்களை தோண்டி எடுக்க வேண்டியிருப்பதால் அவரை மேலும் 3 நாள் காவலில் எடுக்க காவல்துறையினர் அனுமதி வேண்டினர். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு முருகன் கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நாளை முதல் 1 மாத காலத்திற்கு நிறுத்தப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் இயக்கப்படுகிறது. 3 நிமிடங்களில் மலைக்கு செல்வதால் பக்தர்களுக்கிடையே இந்த ரோப்கார் சேவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக 1 நாளும், ஆண்டு பராமரிப்பு பணிக்காக 1 மாதமும் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவது வழக்கம். இதன்படி நாளை முதல் 1 மாதத்திற்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த பராமரிப்பு பணியின் பொழுது ரோப்கார் பெட்டி, என்ஜின் மற்றும் கம்பி வடத்தின் உறுதித்தன்மை ஆகியவை ஆய்வு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்தநாளை ஒட்டி தருமபுரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் சுப்பிரமணிய சிவா மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவரது சிலைக்கும் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள்
பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. இதனையொட்டி திருப்பதி நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா நேற்று தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருக்கோவிலுக்கு முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்ற விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இரவு சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளும் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை வரும் 7ஆம் தேதியும், தங்கத்தேர் பவனி 8ஆம் தேதியும், தேரோட்டம் 10ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கட்டடங்கள், கோவில்கள், சாலைகள் அனைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களை கவர்கின்றன. பிரம்மோற்சவ திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிரியாவில் குடியிருப்புகள் மீது தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வீடியோ. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். சிரியாவில் ஒன்றுமறியா மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என அந்நாட்டு அரசு படைகளும் ரஷ்ய படைகளும் மறுத்து வரும் நிலையில் தாக்குதலில் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளில் இருந்து ஒரு சிறுமி மீட்கப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிரியா நாட்டில் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆதரவு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்கள் படைகளுக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளாக சண்டை நடைபெற்று வருகிறது. போரில் பங்கேற்றுள்ள அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சிரியாவும் ரஷ்யா படைகளும் தாக்குதல்களை தொடர்கின்றன. அலெப்போ நகரில் அண்மையில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து சண்டை நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக அமெரிக்கா அறிவித்தது. ஒன்றுமறியா மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இரு நாடுகளும் தெரிவித்த நிலையில் டோமாவில் வான்வழி தாக்குதலால் இடிந்து விழுந்த ஒரு கட்டடத்தின் இடிபாடுகளுக்கிடையே சிறுமி ஒருவர் சிக்கி இருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணியுடன் கோவா அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 3வது லீக் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் மும்பை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் புனே அணியை வீழ்த்தியது. இந்நிலையில் 4வது லீக் போட்டி குவாஹாட்டியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் இன்று மாலை 7 மணிக்கு தொடங்குகிறது. இதில் நார்த் ஈஸ்ட் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 5 லட்சம் பேர் வேட்புமனு தாக்கல். அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது. தில்லியில் அதிமுக எம்பிக்கள் பேரணி. பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்க திட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகள் நாளை பதவியேற்பு. இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் தொடர் ரத்து. லோதா குழு நடவடிக்கையால் பிசிசிஐ முடிவு என தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.